கட்சி மோசமானவர்கள், மக்களிடம் மரியாதை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தம்பி விஜய் அவர்கள் ஊழல் கட்சிகள் அண்ணன் செங்கோட்டையனுக்கு போயிருக்காரு. அப்புறம் பத்தி விஜய் தம்பி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மா ஆட்சியில் மந்திரியா இருக்கார் செங்கோட்டை. சொத்து குவிப்பில் அவர் சிறைக்கு சென்று ஜெயிலில் சேலத்தில் பல ஜெயிலில் கொண்டு வச்சாங்க. அம்மா மறுபடியும் முதலமைச்சர் அம்மாவின் கருணையால் திரு செங்கோட்டையன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார். அந்த உத்தரவை வைத்துக் கொண்டு திரு தம்பி விஜய் அவர்கள் ஊழல் கட்சி என்று சொன்னார். இன்னைக்கு அருண் சொல்லி அவருடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் சொல்லியிருக்கார். மற்றவரை பற்றி பின்பலம் தெரியாது. பின்பலம் வேற, நீ சொல்லுகிறவர்கள் உத்தரவா? விஜய் சொல்றாருன்னா நம்மளை பற்றி சொல்றதுனா அவர் மகாத்மா காந்தியா உத்தவரா புத்தரா? 500 கோடி 200 கோடி 300 கோடி வாங்கிட்டு 25% மட்டும் கணக்கான் வைத்து 75% அப்படியே கருப்பு பணமாக வைத்து எங்கே கொண்டு வச்சிருக்காரு தெரியல. மத்திய அரசாங்கம் பார்த்துருக்கு. அவர் ஒரு படத்திலேயோ அல்லது ஒரு கார் எடுத்து வந்ததிலோ 1.5 கோடி அபராதம் வச்சிருக்காங்க. அந்த நல்லவர் அன்பு தம்பி விஜய் அவர்கள் நம்மை பார்த்து ஊழல். அதிமுகவை ஊழல் கட்சி என விமர்சித்த விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பதிலடி கொடுத்துள்ளார்.